Sastra Chennai, படிக்க பெஸ்டான பிளேஸ் அட்மிஷன் ஓபன் ஃபார் யூஜி அண்ட் பிஜி. அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரைட்டாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். Black Thunder, where fun never ends. ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம், தமிழ்நாடு. இந்த காலப்பயணம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆர்வமா இருக்கு. இந்த குறிப்பா தமிழகத்தை ஒட்டி என்னெல்லாம் நடந்திருக்கு? இன்னைக்கு நம்ம சொல்ற தமிழகம் நம்மளுடைய சரித்திர காலத்திலேயே ஒரிசாங்கிற கலிங்க வரல இருக்கு. தென்னாட்டுக்கு ஆபத்து வந்ததே இந்த ஸ்பைசஸ் அல்லது வாசனை திரவியங்கள் தான். பிரியாணியில் போடுறோம் இல்லைங்களா, எல்லா வாசனை பொருளும். இந்த வாசனை பொருள் விளையிற இடமெல்லாம் இங்கே தான். தூப வர்க்கங்களாகட்டும், நவரத்தினங்களாகட்டும், எல்லாமே தென்னாட்டில் கொட்டி கிடந்துச்சு. வாசனை திரவியங்களை இங்கிருந்து ஏற்றுமதி பண்ண அரேபியர்கள்ட்ட இருந்து டச்சுக்காரர்கள் அதை பார்த்துக்கிறாங்க. இந்த மிளகு டச்சுக்காரன் கொண்டு போய் இங்கிலாந்தில் விற்க போயிட்டான். இங்கிலாந்து மக்கள் இதில் அடிமையாகணும். ஆக டச்சுக்காரில் இந்தியாவினுடைய மேற்கு கிழக்கு கடற்கரையை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே கிழக்கு இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கும். அப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சு தான் இங்கிலாந்து தான் 1600 இங்கே வர்றாங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய நகரம் புலிகேசி. மாமல்லபுரத்துக்கு அந்த ஆண்டை வரலாற்று சின்னம் உள்ள பல்லவர்களுடைய குகைகள் கோயில். இந்த ஆண்டை மீன் துறைமுகம் உள்ள மசூலிப்பட்டினம், அந்த விசாகப்பட்டினங்கிற அந்த துறைமுகம், இதெல்லாம் சோழர்களுடைய வியாபார துறைமுக ஸ்தலம். அப்போ இந்த இடத்துல நம்ம புதுசாக ஒரு இடம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சூரத்தில் உள்ள ஆங்கிலேயர் 2 பேர், கொஹேன் அண்ட் பிரான்சிஸ் டி, பெரிய வல்லமை உள்ள ஒரு வாணிபத்தில் உள்ளவங்க அனுப்புகிறாங்க. மெட்ராஸ் அல்லது சென்னை பட்டணங்கிற இல்லைங்களா, இல்லை சென்னைங்கிறீங்களா, இந்த இடம் பூவன் அருகிலாம் அனாதையாக இருந்த இடம், ஒரு மணல் பூமி திட்டு. அந்த திட்டை லொக்கேட் பண்ணுறாங்க. இந்த திட்டில் நம்ம லொக்கேட் பண்ணோம்னா கப்பல் போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்குது. இந்த இடத்த தேர்வெடுத்து ஆறுமுகமலையார் இதை காமிக்கிறார். எல்லா கப்பல்களும் ஜார்ஜ் போர்ட்டுக்கு எதிர்ப்பார இறங்கும். ஜார்ஜ் போர்ட்லேருந்து தான் கீழே இங்கேருந்து உள்ளூர் வியாபாரிகள் அங்கே போய் வாங்குவதும், அங்கேருந்து வியாபாரி இங்கே விற்கிறதும், இப்படி தான் இருந்தது. பிரான்சிஸ் மேலே ஒரு வருத்தம் வந்திருக்கு வாணிபக்கிறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போ அவங்க குற்றப்பத்திரிகை இந்த ஜார்ஜ் கோட்டை கட்டினதே ஜார்ஜ் கோட்டை வேஸ்ட்னு பண்ணி வந்துட்டாங்க. அது பின்னாளில் வந்த பெரிய ஆங்கிலேய பத்திரிகையாளர் இது மாதிரி உலகத்திலேயே பெஸ்ட் போர்ட் எதுவும் இல்லைன்னு சொல்றதுக்கு நிரூபணம் ஆகிறதுக்கு 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பேராசிரியர் முதுமுனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காரு. டைம் டிராவல் பண்ண போறோம். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது இந்த காலப்பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுக்கிறதா இருக்கும். குறிப்பா 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு, எப்படி ஆங்கிலேயர்கள் இங்க வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த விஷயத்த நம்ம பேசுறதா இருக்கும். குறிப்பா மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். மாணவர்கள் கடந்தும் நம்ம முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பேரார்வம் கொண்டவர்களுக்கும் இது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அந்த விதத்தில் இந்த டைம் ட்ராவலரை நம்ம தொடங்கலாம். வணக்கம் சார். நான் சொன்ன மாதிரி இந்த காலப்பயணம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது. ஒரு 100 வருஷம், ஒரு 200 வருஷம், இல்லை அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் இந்த குறிப்பாக தமிழகத்தை ஒட்டி என்னெல்லாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் இங்கே நகர்வுகள் இருந்திருக்கு அப்படின்னு பெரிய ஆர்வம் இருக்குது. முதல்ல இந்த ஆங்கிலேயர்கள் வருகையிலிருந்து பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ இந்த ஆங்கிலேயர்கள் இந்த பகுதி மேலே கண்பட என்ன காரணமாக இருந்தது, எப்படி அந்த ஒரு விஷயம் நடக்குது? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்கிற தமிழகம், இன்னைக்கு உள்ள தமிழ்நாடுங்கிற இல்லைங்களா, அது நம்மளுடைய சரித்திர காலத்திலேயே ஒரிசாங்கிற கலிங்க வரல் இருந்தது. நம்முடைய கலிங்க வரல் நம்முடைய தமிழ்நாடு தான். சோழ மன்னர்கள் இன்னைக்கு ஒரிசா உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல, அதை கட்டினவர் ஒரு சோழ மன்னன் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோழ மன்னர்கள் ராஜராஜ சோழன் தன்னோட மகளை குந்தவையை சாளுக்கிய மன்னன் கொடுக்குறாரு விமலாதித்தனுக்கு. அப்புறம் சோழ மன்னர்கள்ட்டிருந்து அப்படியே சாளுக்கிய மன்னர்கள் சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும், சாளுக்கியர்னு இன்றைக்குள்ள மைசூர் ஆண்டது, இன்றைக்குள்ள மைசூருக்கும் தஞ்சாவூருக்கும் ரிலேஷன் வருது. ரொம்ப உங்களுக்கு சம்பந்திகள்லாம் எப்படி இருப்பாங்க, அருமையாக இருப்பாங்க. ஆக அந்த வரலாறு ரொம்ப உயரப்போகுது. அப்போ அந்த சாளுக்கிய மன்னர்கள் வடக்கே உள்ள ராஷ்டிரகூடர்களுக்கும் பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு வாங்குறதா இருந்தனால ராஷ்டிரகூடவர்னு அந்த தமிழ் பரவி இருந்தது. ராஷ்டிரகூடல் ஒரியம்ங்கிற அந்த இன்னைக்குள்ள ஒரிய பகுதியில் உள்ள பகுதிகளையும் ராஜேந்திர சோழனுடைய பேரன் எடுக்கிறான், கையாளுறான். ராஜேந்திர சோழன் காலத்திலையும் ராஜேந்திர சோழ காலத்திலையும் அவருடைய மகன் காலத்திலையும் கலிங்கத்தை வரலும் பிடிச்சி கலிங்கமாக அரசாண்டு பின்னாளில் அங்கே உள்ள சில ராஷ்டிரகூடர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்படி வந்துடுறாங்க. ஆக எல்லாம் பார்த்தீங்கன்னா கலிங்க வரலும் தமிழ். இந்த தமிழ்ங்கிறத இந்த மொழிக்கு உங்களுக்கு எல்லை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது.
சிந்து சமவெளி நாகரிகங்கிறாங்க. இன்னும் வரலாறு போக போக இன்னும் எங்கெல்லாம் அதனுடைய தொன்மை இருக்குன்னு தெரியல. ஆக பெரிய தொன்மையான மொழி. அதை மொழியை வந்து சுருக்கியது வந்து ஆரியம். அதை நம்ம பேச வேண்டியதில்லை. இப்போ இதை வரலாறு தொன்மையை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கு அதுவும் தென்னாட்டுக்கு ஆபத்து வந்ததே வந்து இந்த ஸ்பைசஸ் அல்லது வாசனை திரவியங்களை தான். அதுதான் பெப்பர், முதல்ல அவங்க ஆமாம், கண்ணுல பெப்பர், படுறது. லவங்கம், பட்டை, ஜாதிக்காய். இந்த பிரியாணியில் இன்றைக்கி என்ன நம்ம போடுறோமோ, இன்றைக்கி பிரியாணியில் போடுறோம் இல்லைங்களா, எல்லா வாசனை பொருட்களும். இந்த வாசனை பொருட்கள் விளையிற இடமெல்லாம் வந்து இங்கே தான். அதை விட வந்து தெய்வ வழிபாடுக்கு உண்டான தூபம்ங்க, டேம்பர்ம்பாங்க. இந்த வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியங்கிறது வந்து ஒன்லி மேற்கு மடை தொடர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி வெவ்வேறு பொருள்களை அரேபியாவிலேருந்து எடுத்தாங்க போனாங்கன்னு வரலாறு சொல்கிறாங்க. அவர்களுக்கு அன்றைக்கு போதுமான அறிவில்லாதனால அதை நின்றுக்கிட்டாங்க மேலை நாட்டவர். அந்த தூப வர்க்கங்கள், டேம்பர்னு சொல்கிற தூப வர்க்கங்கள்லாம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது. ஆக தூப வர்க்கங்களாகட்டும், வாசனை திரவியங்களாகட்டும், மற்றபடி உங்களுக்கு நவரத்தினங்களாகட்டும், எல்லாமே இந்த தென்னாட்டில் கொட்டி கிடந்திருக்கு. அப்போ 640 வந்து முகமது நபிகள் இறந்துடுறாரு. அதுக்கு பிற்பாடு வந்து அங்கே வந்து காலிஃபாக்கள் வந்து அரேபியாவை ஆள்றாங்க. காலிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கலீஃபாக்கள் ஆளும்போது அந்த உமருங்கிற ஒரு காலிஃபா இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், நிறையா ஸ்பைஸ் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு அவன் தான் அதிகமாக உங்களுக்கு ஸ்பைஸ் ட்ரேடிங்கை என்கரேஜ் பண்ணுறான், அந்த நம்ம வாசனை பொருளை. அப்போ உமர் காலத்தில் வந்து போயிட்டு மேற்கு கடற்கரைக்கு வர்றாங்க, அரேபியர்கள் வர்றாங்க, வந்து வாணிபம் செய்கிறாங்க. வாணிபமெல்லாம் செஞ்சுட்டு இங்கேயும் இலங்கையும் அன்றைக்கி ஒன்றாக இருந்தது. இலங்கையும் தமிழுக்கும் வேறுபாடில்லை அன்றைய தேதி. அதனால் இலங்கையிலேருந்து கடாரம் வரையிலும் நமக்கு இந்த இன்றைக்கி உள்ள இலங்கை கடாரம் வரையிலும் இன்றைக்கி உள்ள கலிங்கம் வரையிலும் தமிழ் பேரரசினுடைய உச்சக்கட்ட நாகரிகம். கலிங்கம்னா இன்றைக்கி ஒரிசா, கடாரம்ங்கிறது ஜாவா சுமத்ரா, தெற்க வந்து இலங்கை, மேற்க வந்து மேற்கு கடற்கரை, இன்றைக்கி உள்ள கேரளாங்கிறது. இதெல்லாம் சேர்ந்த அருமையான தமிழகம்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். அந்த அருமையான தமிழகத்தில் வந்து இந்த காலிஃபாவுடைய வியாபாரி வந்து வியாபாரம் பண்ணுறான். அப்போ வந்து இவன் போய் அந்த காலிஃபாட்ட உமர்கிட்ட போய் பொருளை கொடுக்குறான். எல்லாம் எங்கேருந்து இந்த கோல்டுலாம், இந்த நவரத்தினெலாம் எங்கேருந்து கொண்டு வந்த, பார்க்க முடியாத கற்களை கொண்டு வரைய எங்கேருந்தியா கொண்டு வந்தாங்க. அப்போ தான் சொல்கிறான் அவன், இந்த மாதிரி இதை வர்ணிக்கிறான். இந்த இலங்கையிலேருந்து தென்னாடுடைய இந்த பகுதிகளெல்லாம் அவன் வந்து என்ன பண்ணுறான், வர்ணித்து எல்லாம் சொல்கிறான். என்ன பிரபு, தோன்ற இடம்லாம் வந்து நவரத்தனமாக கிடைக்குது. ஒரு மண்ணில், அந்த மண்ணில் தோன்ற இடம்லாம் நவரத்தனமாக கிடைக்குது. நிற்கிற மரம்லாம் வாசம் அடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சந்தனம், அயில், முகில், குங்குலியம், கருப்பு குங்குலியம், வெள்ளை குங்குலியம் எல்லாம் பார்க்குறேன். அவனுக்கு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை உலகத்தில். வந்து இங்கேயே நமக்கு அமேசான் பகுதி, ஜாவா பகுதியில் தான் அது இருக்குது. அதுலேயும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இருக்குது. அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், இதை பார்த்துட்டு இந்த இடத்துலாம் நிற்கிற இடம்லாம் வாசமாக இருக்குது, கிடைக்கிற இடத்துலாம் கற்களாக கிடைக்குது, தண்ணி நிற்கிற இடம்லாம் முத்துக்களாக இருக்குது, வாட்டர் பாடி எங்கெங்கே இருக்குதோ எங்கெல்லாம் முத்துக்களாக இருக்குது. என்னையா பிரபு இப்படி ஒரு பூமியை பார்த்துட்டு தான் அதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்கிறான். ஆக உமருங்கிறவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த தமிழகத்தில் இந்த வாசனை திரவியங்களை வச்சு தான் நம்மளுடைய இவ்வளவு ஆக்கிரமிப்பு நம்மளை வந்து ஆண்டது எல்லாமே. கடைசியில் உச்சியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வாசனை திரவியம் தான் நமக்கு ஆபத்து. நமக்கு எங்கேருந்துடா நமக்கு ஆபத்து வந்து, எங்கேருந்து நம்மளை டச்சுக்காரன் கொண்டு வந்து அந்த ஆண்டான், எங்கேருந்து போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், எப்படி ஆங்கிலேயர் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 வருடங்கள் ஆண்டாங்க. இந்த வரலாற்று தரவுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மூலப்பொருள் வந்து வாசனை திரவியங்கள், வாசனங்கள் தான். இந்த பிரியாணி வாசனை போடுறோம்னா பெப்பர், லவங்கம், ஏலக்காய், பட்டை, ஜாதிக்காய், என்ன பிரியாணியில் அன்றைக்கி போடுறோமோ அந்த பொருள் தான் நமக்கு ஆபத்து. ஆக இப்போ உங்களுக்கு வாசனை திரவியங்களை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ண அரேபியர்கள்ட்டருந்து டச்சுக்காரர்கள் வந்து அதை பார்த்துக்கிறாங்க. டச்சுக்காரர்கள் இன்றைக்கி உள்ள ஹாலண்ட் பீப்புள் வந்து டச்சுக்காரர்கள் வந்து அதை மோப்பம் பிடிச்சி அவர்கள் தான் ரொம்ப நாள் வந்து இது இருக்கு இல்லையா, மிளகு தான் மெயின். மிளகு வந்து உங்களுக்கு நல்லா காட்ட சாட்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மிளகாய்ங்கிறது அவங்க வெள்ளையர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது வந்து மிளகாய் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்து இன்னைய வரல அது மெக்சிகோவுக்கு உள்ளது. மெக்சிகோவிலேருந்து கொண்டு வந்தது தான் மிளகாய். நமக்கு மிளகாய் நம்ம ஊர் கிடையாது. மிளகாய் மெக்சிகோலேருந்து போர்ச்சுகீசர்கள் கொண்டு வராங்க. போர்ச்சுகீசர்கள் கொண்டு வரது தான் மிளகாய். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கிட்ட ஒரே காரசாரம் வந்து மிளகு தான். இந்த மிளகு டச்சுக்காரர்கள் கொண்டு போய் இங்கிலாந்தில் வைக்க போயிட்டான். இங்கிலாந்து மக்கள் வந்து இதில் அடிமையாகிறான். மிளகு போட்டு சாப்பிட்றதுலையும் இந்த ஏலக்காய், லவங்கம் போடுறது, இந்த மாதிரி அது ஸ்மோக்குடு மீட், அந்த வெறும் பச்சை கறிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, இறைச்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஸ்பைஸ்லாம் போட்டு சாப்பிட்டோன்னே நல்ல தூண்டுதலான உத்வேகம். அந்த குளிரான நாட்டுக்கு
பெப்பர் போட்டவுடனே உங்களுக்கு எல்லாம் மருந்து வேறு, த்ரோட்டு உங்களுக்கு தொண்டையெல்லாம் இன்ஃபெக்ஷன் வராது. பல பிரச்சனை இருந்து அவங்க இந்த பெப்பர் மிளகை வச்சு வெளியே வர்றாங்க வியாதியெல்லாம். அப்போ இங்கிலாந்துக்கார மக்களுக்கு ரொம்ப ஒட்டி போயிடுறாங்க மிளகோட. அப்போ மிளகு இந்த வாசனை திரவியங்கள்லாம் அவங்க ஒட்டி போனதுனால டச்சுக்காரில் வந்து இவங்க நிர்ணயம் பண்ணுற விலை தான் அதுக்கு. அதனால் டச்சுக்காரர்கள் இவ்வளவு விலை நிர்ணயம் பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறதுங்கிறத வச்சு தான் 15ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வந்து இந்த பிரச்சனைலாம் வருது. ஸோ அதனால நேரடியாக 15 அந்த பிற்பகுதியில் வந்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் வந்தோடனே இது என்னையா அது ரொம்ப போச்சு, நம்மளே நேரடியாக அதை பிடிச்சா என்ன எங்கேயா இருக்குன்னு சொல்லி அந்த மன்னர் வந்து இங்கிலாந்து மன்னர் சொன்னதுனால அவங்க டச்சுக்காரர்களை ஃபாலோ அப்படியே நோண்டுறாங்க. டச்சுக்காரர்களும் அரேபியர்களும் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, ஜாவா, சுமத்ரா தீவுகளை தான் இவ்வளவு கொண்டு வர்றாங்க. ஆக இதெல்லாம் மேப்பிங் பண்ணி அது எல்லாமே வந்து ஒரு வரைபடத்தில் கொண்டு வந்துட்டாங்க இங்கிலாந்துக்காரர்கள். அப்போ அவங்களுக்கே தெரியாமல் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்காணித்து டச்சுக்காரர்களை வந்து தொடர்ந்து எங்கெல்லாம் போகிறான்னு பண்ணி டச்சுக்காரர்கள் மாதிரி மாறு வேஷத்தில் டச்சு கொடி மாதிரி இங்கிலாந்துக்காரங்க டச்சு கொடியை கட்டிக்கிட்டு வந்து கடல் பயணத்தில் கொன்றதாலாம் வரலாறு தரவுகள் இருக்குது. ஆக வந்து டச்சுக்காரில் வந்து தொடர்ந்து வந்து இந்தியாவினுடைய மேற்கு கிழக்கு கடற்கரையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஜாவா சுமத்ராவுக்கு போய் இவ்வளவும் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இனிமேல் அடுத்து என்ன, நம்ம வந்து இதை நம்ம நேரடி கொள்முதலில் இறங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், மன்னர் என்ன கூப்பிட்றாரு, உடனே வந்து கிழக்கிந்தியா கம்பெனி ஆரம்பிங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிங்க. அப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பித்து தான் இங்கிலாந்து வந்து தான் 1600 வந்து இங்கே வர்றாங்க. 1600 வந்து வந்து அவங்க பேந்தம்ங்கிற ஒரு ஜாவாவில் உள்ள ஒரு பகுதியில் தான், துறைமுகத்தில் தான் எல்லாம் செட்டில் ஆகுறாங்க. அங்கே செட்டில் ஆகி அங்கே உள்ள டச்சுக்காரில் ஒடுக்கி நொறுக்கி அப்புறம் இங்கிலாந்து அரசருடைய அவங்க வம்சம் வந்து அங்கே உட்காடுறாங்க. அந்த வாணிபர்கள் அந்த இங்கிலாந்து வாணிபர்கள் வந்து பேந்தமில் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து நம்ம இந்தியாவை பார்க்குறோம். இந்தியாவில் எங்கே செட்டில் ஆகணுன்னா என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் அரேபியன் வியாபாரி மூலமாக சூரத்துக்கு வராங்க. சூரத்துங்கிற அந்த அன்னைக்கு உள்ள குஜராத்தில் இருக்கிற சூரத் பகுதி, மகாராஷ்டிரா பாம்பேனுடைய வடக்கு பகுதியில் சூரத் பகுதியில் வந்து தங்கி அங்கேருந்து இதனுடைய அதிகபட்சமான வாசனை பொருட்கள் மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும் தான். அதனால் மேற்கு கடற்கரையான இன்றைக்கி உள்ள மலபார்லேருந்து கீழே திருவனந்தபுரத்துலேருந்து இங்கேருந்து உங்களுக்கு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வந்து ஒரிசா கலிங்கம் வரையிலும் உள்ள இந்த வங்கலம்ங்கிற அந்த வங்காளம் பகுதிகளில் இந்த மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை இதில் தான் வந்து அதிகமான தமிழர்களுடைய வாசனை திரவியங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நடக்குது. அப்போ நம்ம உயர்ந்திருந்திருக்கிறோம். தமிழருடைய நாகரிகம் உச்ச நாகரிகம். ஏன்னா கடற்கரை பகுதியில் எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாடு. நம்மளுடைய வாசனை திரவியங்களையும் முத்து அடுத்தது வந்து முத்து, பாண்டியர்களுடைய முத்தை வந்து பாண்டியாஸ் கிங்டம் பியர் அப்படின்னு நாங்கள் இந்த முத்தை போட்டிருக்கோங்கிறதுல ராஜகுமார அரசவமத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான் போட முடியும். பாண்டி நாட்டு முத்து போட்டிருக்கேன், நான் சாதா முத்து போடல அப்படிங்கிறது. ரோமாபுரியில் வந்து ரோம்ஸில் வந்து இன்னைக்கு உள்ள யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பெரிய ராஜ மக்கள்லாம் ராஜ ராணிகள் தான் அந்த முத்தை போடுவாங்க. அதனால் அதுக்கு ஒரு கௌரவம். பாண்டியாஸ் பேர்லாம் பாண்டிய நாட்டு முத்துக்கு அவ்வளோ ஒரு மவுஸ் அந்த காலத்தில். அப்படி தான் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்றாங்க. வெள்ளையர்கள் வந்தவுடனே அப்படியே சூரத்தில் வந்து உட்காடுறாங்க. சூரத்தில் வந்து உட்காந்துட்டு இங்கே இருந்தால் ஒன்றும் சுத்தப்படாது, நம்ம கண்டிப்பாக வந்து கிழக்கு கடற்கரையில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும். ஏன்னா மேற்கு கடற்கரையில் ஏற்கனவே வந்து போர்ச்சுகீஸ் இருக்காங்க, டச்செல்லாம் இருக்காங்க. கிழக்கு கடற்கரையிலையும் தூத்துக்குடி உள்ள டச்சு இருக்காங்க. இலங்கை ஃபுல்லாக டச்சுக்காரர்கள். இடையில் உள்ள பூந்து நம்ம வியாபாரம் பண்ணுமே அப்படின்னா அருமையான இடம் வந்து கிழக்கு கடற்கரையில் ஒரிசாவிலேருந்து இன்றைக்கு உள்ள அந்த மாமல்லபுரங்கிறல மாமல்லபுரம், அந்த மகாபலிபுரம் தான் அன்னைக்குள்ளே இருந்து. இன்றைக்கு உள்ள சென்னையெல்லாம் அன்றைக்கி இல்லை, வரலாறுல இல்லை. மദ്രാஸுங்கிறது சென்னையெல்லாம் 1640 பிற்பாடு. அதுக்கு முன்னாடி இந்த ஊர் சும்மா கடற்கரை. இதில் பெரிய பேர் ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்தில் வந்து பேரில் வரலாற்றில் உள்ள பேர் இந்தாண்டா வந்து மாமல்லபுரம், அந்தாண்ட மசூலிப்பட்டினம். அந்த மசூலிப்பட்டினம், மாமல்லப்பட்டினம், விசாகப்பட்டினம் எல்லாம் பட்டினம்ங்கிறதெல்லாம் பட்டினப்பாலை. நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சரில் பட்டினப்பாலை இருக்கும். அதில் வந்து கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் அதனுடைய நாகரிகங்கள்லாம் பட்டினப்பாலை வருது. இந்த விசாகப்பட்டினம் உங்களுக்கு எவ்வளோதான் வேற்றுமொழிகள் வந்தாலும் நம்மளுடைய மொழியினுடைய தரவுகள் அங்கே இருக்குல்ல. அப்போ விசாகப்பட்டினம் நம்மளை தமிழர்கள் ஆண்டது. மசூலிப்பட்டினம் இது இருக்குது. பட்டினம்ங்கிறது தான் பாட்னான்னு மாறுது. பாட்னாங்கிறது பட்டினம். ஆக நம்ம தமிழருடைய நாகரிகம் வந்து அந்த பக்கம் இருந்தே இருந்திருக்கு. பட்டினங்கள் விசாகப்பட்டினம் இருக்குது, மசூலிப்பட்டினம். இன்றைக்கி மசூலிப்பட்டினம் மகாபலிபுரத்துக்கு இடையில நம்ம போய் கிழக்கிந்தியா கம்பெனியை வைக்கணும், அப்போ தான் அதிகமான வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய அன்னைக்கு உள்ள கண்டுபிடிப்பு.
அவங்கவுங்க லிமிட்டட். அன்றைக்கி வந்து ஒரு பெரிய சேட்டலைட் இமேஜோ மற்ற உங்களுக்கு பெரிய தொடர்பு வசதிலாம் இல்லை. அவங்களே போய் உங்களுக்கு புவி சம்மந்தமாக அப்படி இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்பாங்க, அவனாக போய் கண்டுபிடிச்சி நிலப்பரப்பை கண்டுபிடிச்சி அவனால் லொக்கேட் பண்ணி அந்த மேப்பில் வந்து அவங்க கொண்டு வர அறிவு தானே அதில். அந்த அறிவு பிரகாரம் மாமல்லபுரத்துலேருந்து விசாகப்பட்டினத்துக்கு இடையில் நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகணும். எந்த இடத்துல செட்டில் பண்ணலாங்கிறதுல மசூலிப்பட்டினம் வர்றாங்க. மசூலிப்பட்டினத்துக்கு உகந்தது இல்லை, இதுக்கு இன்னும் தெற்க போய் நம்ம ஒரு செட்டில் ஆகணும் நமக்குன்னு. ஏன்னா இடையில டச்சுக்காரர்கள் இருக்காங்க. டச்சுக்காரங்க வந்து புலிக்காடுன்னு ஒரு இடம் இருந்தது. அதான் இன்றைக்கி புலிகேட்கிறோம். நம்ம சென்னையினுடைய வடப்பகுதியில் புலிகேட். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய நகரம் புலிகேட். மாமல்லபுரத்துக்கு அந்த ஆண்டை வந்து வரலாற்று சின்னம் உள்ள பல்லவர்களுடைய கோயில். அது ஒரு மாமல்லபுரம். அது ஒரு சின்ன வந்து ஒரு மீனவர் குப்பம் தான் மாமல்லபுரம் அந்த காலத்தில். இந்த ஆண்டை வந்து மீன் துறைமுகம் உள்ள மசூலிப்பட்டினம், அந்த விசாகப்பட்டினங்கிற அந்த துறைமுகம் விசாகப்பட்டினம், இதெல்லாம் வந்து சோழர்களுடைய வியாபார துறைமுக ஸ்தலம். துறைமுகத்தில் பயங்கரமாக ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்த இடங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம புதுசாக ஒரு இடம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க, சூரத்தில் உள்ள ஆங்கிலேயர் வந்து 2 பேர், கொஹேன் அண்டு பிரான்சிஸ் டே, 2 ஆங்கிலேயருடைய பெரிய வல்லமை உள்ள ஒரு வாணிபத்தில் உள்ளவங்களை அனுப்புகிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே தெற்க நோக்கி வந்து அது பெரிய பயணம். அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய சமஸ்தானம் அவங்களுடைய எல்லைக்கு போகும்போது அவங்களுடைய பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போகணும். அதனால் வந்து சூரத்துலேருந்து உங்களுக்கு சென்னை வரணும்னா நவாபெல்லாம் தாண்டி சௌராஷ்டிரத்தை தாண்டி அங்கே உள்ள இதெல்லாம் தாண்டி அவுரங்கசீப் தானே அந்த காலத்தை ஆண்டார். அந்த காலகட்டங்களில் உள்ளே நுழையும் போது அவுரங்கசீப் தானே. அவுரங்கசீப் பர்மிஷன் இல்லாமல் யாரும் நுழைய முடியாது. அங்கங்கே பர்மிஷன் வாங்கி பிரான்சிஸ் டேவும் கொஹேனும் இங்கே வராங்க. அந்த வில்லியம் கொஹேனும் பிரான்சிஸ் டே 2 ஆங்கிலேயர் வந்து தான் இங்கே வந்து ஆறுமுக முதலியார்னு ஒரு தரகரை பார்த்து எங்கேயாவது உங்களுக்கு இடம் பார்த்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் வந்து புலிகேட்டுக்கு வடக்க வந்து ஒரு இடத்த ஆறுமுகாம்னு அவர் பேர்லேயே, ஆறுமுகான்னு இன்றைக்கி இங்கிலீஷ் பேர் இருக்குது, அது ஆறுமுக முதலியார் கண்டுபிடிச்ச இடம், அந்த இடத்த கொடுக்குறாரு. அது அவங்களுக்கு புயல்லையும் அதுலேயும் அடிப்படுற இடமா இருந்தனால அது வேண்டான்னுட்டு இதுக்கு தெற்க பார்க்கணும், ஒரு இடம் நல்ல இடத்த பார்க்கணுன்னு கூவத்தினுடைய நதிக்கரையில் உள்ள இன்றைக்கி உள்ள இந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணி, இன்றைக்கி மெட்ராஸ் அல்லது சென்னை பட்டணங்கிற இல்லைங்களா, இல்லை சென்னைங்கிறீங்களா, இந்த இடம் வந்து கூவ நதிக்கெல்லாம் அனாதையாக இருந்த இடம், ஒரு மணல் பூமி திட்டு. அந்த திட்டை வந்து லொக்கேட் பண்ணுறாங்க. இந்த திட்டில் வந்து நம்ம லொக்கேட் பண்ணோம்னா கப்பல் போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்குது. கூவம் நதி நல்ல பெரிய நதி அந்த காலத்தில். அதனால் வந்து கப்பல் போக்குவரத்து நடக்கிற உள்ள வந்து அந்த வாய் துவாரம் இருக்கு இல்லைங்களா, அது பேர் நாவாய்மாங்க. நாவாய்னா போட்டு வந்து உள்ளே இறங்குற வாய் பெருசாக இருக்கணும். அந்த நாவாய் இருக்கிற இடத்துக்கு அருமையான இடம் அது. அந்த இடத்துல பூவம் வாய் வந்து நல்ல வாய் பகுதியாக இருந்தனால முகத்துவாரம் நல்லா அகலமான முகத்துவாரம் அது. இன்றைக்கி மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கூவம் ஏரியா அந்த இடத்துல இந்த ஜார்ஜ் ஃபோர்ட்டு மற்ற பில்டிங்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா மொட்டையாக ஒரு இடமா பார்த்தீங்கன்னா அருமையான முகத்துவாரம். அதான் அவங்க லொக்கேட் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை களிமுகத்துலேயும் இது வந்து உங்களுக்கு வந்து துறைமுகம். களிமுகம்னா கழும்பாக இருக்கிற இடம், மண்ணாக இருக்கிற இடம். இது துறைமுகம்னா அழகா போட்டு உள்ளுக்குள்ளேயே இன்லேண்ட் வாட்டருக்கு வந்துடலாம். அந்த தண்ணியிலேருந்து இந்த பக்கம் உள் தண்ணிக்கே வந்துடலாம். உள்ளே வந்துடலாம், நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். அப்படி வந்து நீங்கள் இந்த இடம் வந்ததுனால இதை வந்து உங்களுக்கு அதில் தேர்வெடுக்கிறாங்க. இந்த இடத்த தேர்வெடுத்து ஆறுமுக முதலியார் வந்து இதை காமிக்கிறார். இதை காமிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, இது வந்து பூந்தமல்லி ஜமீன்கிட்ட இருக்குது. அன்னைக்கு தர்மலா திம்மப்ப நாயக்கன்னு ஒரு பூந்தமல்லி ஜமீன், அவர் இன்னைக்கு உள்ள இதில் இருக்கார், செய்யார் பகுதியில், அந்த பகுதியில் தங்கியிருக்காரு. இது வந்து பூந்தமல்லி ஜமீன். பூந்தமல்லின்னு அவங்க இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, பூந்தமல்லி. இன்றைக்கி உள்ள பூந்தமல்லி ஜமீன் வந்து இந்த தர்மிளா நாயக்கர்கிட்ட வந்து பார்த்து தரகு பேசினோடனே என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் வச்சுக்கிங்கன்னு வாடகை பேசி என்ன பண்ணுறாங்க, 1639 இந்த இடத்த வாங்குறாங்க. 1639 பிரான்சிஸ் டேவும் கொஹேன் தான் வந்து இந்த இடத்த வாங்கி, இடத்து எல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள செயின்ட் தாம் சர்ச்சுக்கும் வடக்கேவும் புலிகேட்டுக்கு தெற்கேயும் உள்ள எங்கள் பகுதி உங்களுக்கு நாங்கள் வந்து வாடகைக்கு விடுறோம், லீஸுக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லிங்க எழுதி வாங்குறாங்க நாயக்கர்கிட்ட இருந்து. நாயக்கன் வந்து அவர் கொடுக்கும்போது என்ன கேட்குறாரு, அப்படி நான் இடத்த கொடுக்குறேன், இந்த நகரம் ஆரம்பிச்சதுன்னா வந்து நீங்கள் எங்கள் அப்பா பேரை வைக்கணும், என் தகப்பனார் பேரை வைக்கணும், அவர் பேர் சென்னப்ப நாயக்கன். அந்த சென்னப்ப நாயக்க வைக்கணுங்கிறது தான் அவங்க உடன்பாடு இருந்தது. பின்னால் ஆங்கிலேயர்கள் வந்து அது சென்னப்பன்னு வர முடியல. அதுக்கு முன்னாடியே வந்து மாத்ராங்கிற ஒரு ஃபேமிலி வந்து சென்ட் தாமஸ் சர்ச்சை கட்டுறாங்க. மேத்ரான்னு ஒரு ஃபேமிலி.
அதனால் அந்த மேத்ரா ஃபேமிலி வந்து வந்தனால அந்த மேத்ராஸ் அப்படின்னு வந்துடுது. போர்ச்சுகீஸ்காரங்க தான் மத்ராஸ். அது பின்னாளில் வந்து எவ்வளவோ அவங்க சென்னப்பட்டணம்னு போட்டுக்கிட்டு பார்த்தாலும் சென்னகேசவ பெருமாள்னு கோயில் கட்டுறாங்க, சென்னப்ப நாயக்கர் திருவிழா வைக்கிறாங்க, என்னென்ன வச்சாலும் வந்து அதை எடுப்படலை. மദ്രാஸ்ன்னு வரலாறுல நின்று போச்சு. அப்படி வந்த மദ്രാஸ் பட்டினம் சென்னை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து அதை சென்னைன்னு மாற்றினாங்க. இதுதான் வரலாறு. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து ஃப்ரான்சிஸ் டே 1639 நம்ம தர்மலா நாயக்கர்கிட்டருந்து வாங்கி, பூந்தமல்லி நாயக்கர்கிட்டருந்து வாங்கி அந்த இடத்துல வந்து 1639 மார்ச் மாதம் தான் ஃபவுண்டேஷன் போடுறாரு. ஜார்ஜ் ஃபோர்ட்டை கட்டுறாரு. 1640 முடிக்கிறார். 1642 முடிக்கிறார். வாங்கி அந்த ஜார்ஜ் ஃபோர்ட்டை கட்டி முடிக்கும்போது இடையில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து கப்பல் இங்கிலாந்து வந்த கப்பல்கள் வந்து புயலில் முழுகிறது. அதனால் 7 கப்பல்கள் ஒரே நேரத்தில் முழுகியதுனால ஃப்ரான்சிஸ் டே வந்து இதை தப்பான இதை எடுத்துட்டாரு. அதனால தான் இதுக்கு வினைன்னு வந்து இங்கிலாந்து அரசுக்கு போகுது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி கப்பல் எப்பயுமே ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு நோக்கி தான் அவ்வளோ வியாபாரமாக அங்கே ஜார்ஜ் ஃபோர்ட்டில் தான் இறங்கும். பழைய உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் அவங்க வரைபடம்லாம் தரேன். கையால் வரையப்பட்ட எல்லா கப்பல்களும் வந்து ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு எதிர்ப்பார வந்து இறங்கும். ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து தான் கீழே வந்து இங்கேருந்து உள்ளூர் வியாபாரிகள் அங்கே போய் வாங்குவதும், அங்கேருந்து வியாபாரிகள் இங்கே விற்கிறதும் இப்படி தான் வந்து இருந்தது. இங்கே நமக்கு ஒரு காலம் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வாசனை திரவியங்கள் சந்தனம்னு ஒரு பெரிய சாண்டல்வுட் இருக்குது. அகில் முகில் மற்ற எல்லா இதுக்கு மயில் தந்தம் என்னன்னு எவ்வளவு ஏற்றுமதி இருக்குமோ அதை விடங்க அவங்கள்ட்ட துணியெல்லாம் வாங்கிட்டோம். அந்த காலத்தில் நம்மகிட்ட துணி கிடையாது. அதனால் துணிகளை நம்ம வாங்கிக்கிட்டு வெள்ளையர்களுக்கு வாசனை திரவியங்கள் நம்மகிட்ட இருந்த பொன் பொருள் வைரங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாம் வெள்ளையர்கள் காலத்துக்கு போயிடுச்சு அந்த காலத்தில். அப்படி வந்தது தான் அந்த ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து ஒரு வரலாறுல இன்றைக்கு வரலும் அது ஆளுகிற தன்மையை கொண்டு வந்து விட்டவர் ஃப்ரான்சிஸ் டே. அதை தரகு பண்ணி பார்த்து கொடுத்தவர் ஆறுமுக முதலியார். அதை விற்றவர் வந்து தர்மலா திம்மப்ப நாயக்கர், பூந்தமல்லி நாயக்கர். இவங்க தான் வரலாறுல இருக்கணும். வரலாறு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பூந்தமல்லி நாயக்கர் இல்லை வரலாறுல. அதை வாங்கி கொடுத்த ஆறுமுக முதலியார் இல்லை. அதை வாங்கி கட்டி எல்லாம் முடித்த ஃப்ரான்சிஸ் டே இல்லை. இந்த ஃப்ரான்சிஸ் டே 7 கப்பல் முழுகின உடனே ஃப்ரான்சிஸ் மேலே ஒரு வருத்தம் வந்துடுது வாணிப ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அப்போ அவங்க குற்றப்பத்திரிகை போட்டுறாங்க. 1642 குற்றப்பத்திரிகையை கொடுத்ததுனால அவருக்கு மனசு நீங்கள் தவறான இடத்துல லொக்கேட் பண்ணிட்ட, அது கட்டுமானம், அதனால இவ்வளவு நீ அரசு விரயம் பண்ணிட்ட. அது இல்லாமல் நீ சாங்ஷன் வாங்கினது 10,000 பக்கோடாவுக்கு தான். கோட்டை கட்டினதே 10,000 பக்கோடாவுக்கு தான் நீ சாங்ஷன் வாங்கின. பக்கோடாங்கிறது அந்த காலத்து நாணயம் பக்கோடா. அதனால பகோடா PAGODA பகோடாங்கிற நாணயம் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ உள்ள டாலருக்குள்ள ஸ்டெல்லிங்லாம் கிடையாது. பகோடாங்கிற நாணயத்தில் வந்து நீ வந்து 10,000 பகோடாவில் கட்டி முடிக்கிறேண்ணே. இன்றைக்குள்ள 10,000 ரூபாய் 10,000 கட்டி முடிக்கிறேன்னு எக்ஸீட் ஆகி வேறு விட்டுட்ட, அதிகமாக செலவு பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நீ இதுக்கெல்லாம் அங்கீகாரம் வேறு எங்கள்கிட்ட வாங்கலை, இவ்வளோ நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு அவருக்கு குற்றப்பத்திரிகை மனம் உடஞ்சிடும். இந்த ஜார்ஜ் கோட்டை கட்டினதே ஜார்ஜ் கோட்டை வேஸ்ட்டுன்னு பண்ணி வந்துட்டாங்க. அது பின்னாளில் வந்த பெரிய ஆங்கிலேய பத்திரிகையாளர் வந்து இது மாதிரி உலகத்திலேயே பெஸ்ட் போர்ட் எது இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிரூபணம் ஆகிறதுக்கு 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லதை செஞ்சவன்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வாங்கணும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லதை செஞ்சவன் பேர் அந்த நேரத்தில் வராது. அவன் செத்து உடல்லாம் போய் சேர்ந்த உடனே அப்புறம் அவன் ஐயோ இந்திரன் சந்திரன்பாங்க. அது உலக வரலாறு. அதே மாதிரி தான் ஃப்ரான்சிஸ் டேக்கு நடந்தது. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ஃப்ரான்சிஸ் டேலேருந்து இன்னைய வரலும் எப்படி மദ്രാஸ் பட்டினம் வந்ததுங்கிற வரலாறை இந்த இளைய சமுதாயத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது அவங்களுக்கு படிக்க நேரம் இல்லை. ஏன்னா டெக்னாலஜிக்கலி தேர் ஹை இன் ஐடி செக்டாரு மற்ற இண்டஸ்ட்ரியல் செக்டார்லாம் போனதுனால இளைய சமுதாயத்துக்கு இந்த படிப்புக்கு இல்லை. கண்டிப்பாக அதை கொண்டு வாங்க, தொடர்ச்சியாக விவாதிக்கும். எஸ், நிச்சயமா சார். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் பிளான் பற்றி கூட நம்ம பேசலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றனால தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். ஓகே நன்றி. Sastra Chennai படிக்க பெஸ்டான பிளேஸ் அட்மிஷன் ஓபன் ஃபார் UG and PG. அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரைட்டாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். Black Thunder where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu.